Hi friends, Realme இருந்து கூடிய சீக்கிரமா Realme 7, Realme 7 Pro இந்த ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலை பத்தின டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஸ்பெக்ஸ்ல வரும், என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு, என்னைக்கு லான்ச் ஆகும், 5G மொபைலா வருமா போல நிறைய டீடைல்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். இப்போ நிறைய ஸ்பெக்ஸ் ரியல்மிலேருந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு லீக்ஸ் அடிப்படையில் Realme 7, Realme 7 Pro இந்த ரெண்டு மொபைலும் என்ன ஸ்பெக்ஸோட வர வாய்ப்பு இருக்கு, அது போக என்ன டேட்ல இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்க இந்த ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லீக் அடிப்படையில் வந்தது தான். ஸோ கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயங்களில் 1-2 மாற்றங்கள் இருக்கலாம். எதெல்லாம் லீக் ஆயிருக்கோ எல்லாத்தையும் உங்களோட தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க Realme 7, 7 Pro அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா பூர்த்தி பண்ற ஒரு மொபைலா இல்ல. அந்த அளவுக்கு பெரிய ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்ட டீடைல்ஸ் அடிப்படையில் அப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னே தோணல. அப்படி Realme 6ல ஒரு சில சின்ன சேஞ்சஸோட Realme 7 கொண்டு வராங்க அப்படின்றது மட்டும் இங்க தெளிவா புரியுது. எப்பவுமே Realme பண்ற அதே வேலையை தான் இந்த டைமும் பண்ண போறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் Realme 7 பத்தி பார்ப்போம். Realme 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைமும் LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, Full HD Plus. அது போக இதுலயும் 6ல இருந்த மாதிரியே சேம் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரப்போகுது. ரிஃப்ரெஷ் ரேட்லயோ அல்லது டிஸ்பிளேலயோ எந்த வித மாறுதலும் இல்ல. இங்க சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கிறது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே 6.5 அல்லது 6.6 இன்ச்சஸ் சைஸ் தான் கொடுப்பாங்க. ஆமா, இந்த டைம் Gorilla Glass 5க்கான ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த டைமும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. அது போக பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 15,000 ரூபாய் கீழே கொண்டு வராங்க. நிறைய டைம்ல இதை விட அதிக பிரைஸ்ல வந்த மொபைல்ஸ்ல கூட அவங்க பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டைமும் பிளாஸ்டிக் பேக்கோட தான் வரும். அது போக இந்த பேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்க போது. ஆனா இந்த டைம் கேமரா கட் அவுட் சேஃபா மாத்துறாங்க. ஒரு ரெக்டாங்கிள் சேஃப்ல கேமரா கட் அவுட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கேமரா கட் அவுட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கும். இந்த 4 கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 64 MB, இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கேமரா கூட 8 MB வைட் ஆங்கிள், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே சேமான சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வரப்போகுது. அது போக இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த டைம் 5000 mAh பேட்டரி கூடவே இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃப்ரண்ட் கேமரா அதிகபட்சமா பஞ்ச் ஹோல்ல எதிர்பார்க்கலாம். இங்க ஃப்ரண்ட் கேமரா என்னவா இருக்கும் அப்படின்ற அபிஷியல் லீக்ஸ் எதுவும் இல்ல. எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு 16 அல்லது 20 MB கேமராவோட வரும் அப்படின்ற நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பத்தின அபிஷியல் டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல இருந்து ஒரு சின்ன அப்கிரேடா MediaTek Helio G95T அப்படின்ற ப்ராசஸரோட வரப்போறாங்க. இதுக்கு முன்னாடி G90, இந்த டைம் G95Tக்கு மூவ் ஆயிருக்காங்க. அந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட ஒரு படி கொஞ்சம் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கண்டிப்பா ப்ராசஸர்ல ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. இங்க Realme 6ல இருந்து 7க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பேட்டரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி எதையுமே சேஞ்ச் பண்ணாம தான் Realmeயோட Realme 6 இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. ஆனா இந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4GB வேரியன்ட் வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. பேஸ் வேரியன்ட்டே 6GB 64GB இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இதனோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா 15,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா Realme 6 இப்ப 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க ஆஃபர்னால. அதனால 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது போக இங்க ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா 16,000 ரூபாய் இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க. இது தாண்டி கண்டிப்பா இந்த மொபைல் போக வாய்ப்பு இல்ல. அடுத்து Realme 7 Pro. 7 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன அப்கிரேடோட தான் வருது. ஆமா, 7 Proல அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே 6.6 இன்ச்சஸ்க்கான டிஸ்ப்ளே இருக்கும். இந்த டைம் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பத்தி கேட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேக்கு ரிஃப்ரெஷ் ரேட் நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். ஹை ரிஃப்ரெஷ் ரேட் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், அதுவும் இந்த செக்மெண்ட்ல. கூடவே இன் டிஸ்ப்ளே
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேற கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஸ்பிளே தரமான டிஸ்பிளே அப்படின்றத மாற்றம் இல்ல. ரிஃப்ரெஷ் ரேட்டை விட இந்த AMOLED டிஸ்பிளே அப்படின்றது நீங்க பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே டிஸ்பிளேயோட குவாலிட்டியை நல்லா காமிக்கிறனால கண்டிப்பா நீங்க LCD ல இருந்து AMOLEDக்கு மூவ் ஆகும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் நோட் பண்ணுவீங்க. அடுத்து பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் கிளாஸ் பேக் தான் இருக்கும். எப்படியும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்க தான் செய்வாங்க. இந்த பேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் எப்பவும் மாதிரி இருக்கு. ஆனா இந்த கேமராஸ் பத்தி ரொம்ப தெளிவா தெரியல. பிரைமரி கேமரா டீடைல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா இதுலயும் 64 MB கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனியோட சோனி IMX 686 சென்சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ கேமரா இருக்கிற அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அடுத்து பேட்டரி அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. ஆமா 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. கூடவே 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட போஸ்டர் லீக் ஆயிருந்தது. அதுலயே இந்தியாவோட ஃபாஸ்டர் மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலயே தெரியுது இது இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகபட்சமான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றது. ஸோ இங்க AMOLED டிஸ்பிளே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற நல்ல விஷயங்கள் கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்த அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமா இவ்வளவு நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது ஸ்னாப்டிராகனோட 732 அப்படின்ற ப்ராசரோட இங்க 5G சப்போர்ட்டோட வரும் அப்படின்றது. ஆனா இந்த இடத்துல அது சேஞ்ச் ஆகுது. ஸ்னாப்டிராகனோட 720G அப்படின்ற ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை ஸ்னாப்டிராகன் 732G கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு செமையான டீலா இருக்கும். 5G மொபைல் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு இவ்வளவு கம்மி பிரைஸ்ல 5G இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை சுத்தமா இல்ல. அதனால 720G தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா ஃப்ரண்ட் கேமரா அதை சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட் கேமரா இந்த டைம் 32 MB கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை தாண்டி இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமா டிஸ்பிளே அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதனால பிரைஸ் கொஞ்சம் ஏற தான் செய்யும். அதை மாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் பிரைஸ் கம்மி பண்ணாங்கன்னா உண்டு. எப்பவுமே கம்மி பண்ணது கிடையாது. பிரைஸ் அதிக தான் படுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் 20,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல இந்த மொபைல் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மொபைல் எப்ப லான்ச் ஆகும் அப்படின்ற கேள்வி வருது. லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகபட்சமா இன்னைக்கு அல்லது நாளைக்கு இதனோட லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனோட லான்ச் டேட்டா இந்த இடத்துல அப்கிரேட் பண்றேன். ஒருவேளை லான்ச் பண்ணல, லான்ச் டேட் தெரியல அப்படின்னா நான் சொல்ற டேட் தான் வர செப்டம்பர் 3ஆம் தேதி இதை லான்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதனோட லான்ச் டேட் செப்டம்பர் 3ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுது. நிறைய லீக்ஸ் இந்த மாதிரி லீக்ஸ் உண்மையா இருக்கு. அதனால இதுவும் உண்மையாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த மொபைல் எப்படி இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பார்த்தா இந்த ஸ்பெக்ஸோட தான் அதிகபட்சமா ரியல்மியோட 7 Pro லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஓவராலா எல்லா டீடைல்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். Realme 7 Pro பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்கன்னு. இந்த வீடியோ அவ்வளவுதான். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஏன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.